தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இளமதி சென்னைக்கு போயிட்டாங்க. சென்னைக்கு போன உடனே நேரா கோயிலுக்கு தான் போறாங்க. இதுக்கு முன்னாடி பரமனும் நம்ம இளமதியும் கோயிலுக்கு வந்திருந்தாங்க இல்லையா? சென்னைக்கு போனப்ப. அதே கோயில்ல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஞாபகத்தெல்லாம் நெனச்சு பார்த்து, நம்ம இளமதி சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க. இந்த பக்கம் என்னடான்னா, இந்த கலா பயங்கரமா சதி திட்டத்த தீட்டிக்கிட்டு இருக்கு. இந்த இளமதி இங்க இல்லாதப்பயே எப்படியாச்சும் பரமனுக்கும் இளமதிக்கும் டைவர்ஸ் வாங்கிடணும் அப்படின்னு பிளான போட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப இளமதி நேரா போலீஸ் ஸ்டேஷன் தான் போறாங்க. அங்க போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி, அன்னைக்கு திருடுனவனோட டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த இன்ஸ்பெக்டரும் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா டீட்டெயிலுமே இளமதிக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இளமதி வந்து எல்லா டீட்டெயிலையும் வாங்கிக்கிட்டு அந்த அட்ரஸுக்கு போகிறாங்க. இந்த பக்கம் கலா என்னடனா வக்கீல்கிட்ட போயிட்டு டைவர்ஸ் வேணும் உடனே வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன தான் அப்ளை பண்ணாலும் நீதிபதி வந்து 1 வருஷம் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸே கொடுப்பாங்க அப்படின்னு ஒரே போட்டுடுறாப்புல. அப்படின்னா 1 வருஷம் பரம ஜெயிலே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பிளானை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் பரமனை வெளியில் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் வழக்கம் போல் என் அடிமையாகவே அவனை வச்சுருப்பேன் அப்படின்னு கலா சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் என்னடனா அந்த அட்ரஸில் போயிட்டு இளமதி அந்த திருடனை பார்த்தா அந்த திருடனை வந்து அங்கே இல்லை. ஹவுஸ் ஓனர் இவன் ஃப்ராடு அப்படின்னு சொல்லி போக சொல்லிட்டாங்களாட்டுக்கு. அது மட்டும் இல்லை அவன் ஒரு குடிகாரன் அப்படின்னு எங்கேயாச்சும் குடிச்சிக்கிட்டு கிடப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. இளமதியும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் அந்த ஃபோட்டோவை காமிச்சு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கிடைச்ச பாடு இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.